மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்தபோது தமிழகத்தில் 3 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடைபெற்றது. அப்பொழுது இரட்டை இலை சின்னம் ஒதுக்குவது தொடர்பான ஃபார்ம் B-யில் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் கைரேகை பதிவு செய்யப்பட்டிருந்தது. இது டாக்டர் பாலாஜி முன்னிலையில் ரேகைகள் பதிவு செய்யப்பட்டதாகவும் அந்த குறிப்பில் தெரிவிக்கப்பட்டு இருந்தது. இந்த நிலையில் சமீபத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் நடத்திய வருமான வரித்துறை சோதனையில் பிடிபட்ட ஆவணங்கள் ஒன்றில் டாக்டர் பாலாஜிக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்ட ஆவணமும் பிடிபட்டு உள்ளது. முதலமைச்சர் ஜெயலலிதாவின் கைரேகை பெற்று தருவதற்காக 5 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது மேலும் சந்தேகத்தை வலுப்படுத்தி உள்ளது. அந்த ஆவணத்தில் குறிப்பிட்டிருப்பது 1/11/2016 given to டாக்டர் பாலாஜி ஃபார் எக்ஸ்பென்சஸ் HM இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணத்தில் மர்மங்கள் இருப்பதாக உறுதியாக நம்பப்படும் இந்த தருணத்தில் இந்த ஆவணம் முக்கிய அம்சமாக கருதப்படுகிறது. டாக்டர் பாலாஜி விசாரணை வளையத்திற்குள் வருவாரா என்று அனைத்து தரப்பினரும் எதிர்பார்க்க துவங்கியுள்ளார்கள். இதேபோல் முன்னாள் முதலமைச்சர் O பன்னீர்செல்வமும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை வெளிநாட்டு சிகிச்சைக்கு அழைத்து செல்வதற்கு விஜயபாஸ்கர் சம்மதம் தெரிவிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டையும் முன்வைத்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. விஜயபாஸ்கர் வீட்டில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் மூலம் பல்வேறு உண்மைகள் வெளிவருமா என்று ஒட்டுமொத்த தமிழகமும் எதிர்பார்க்கிறது. அல்லது மற்ற வருமான வரி சோதனை போல் இந்த சோதனையிலும் உண்மை வெளிக்கொண்டு வரப்படாமல் மறைக்கப்பட்டு விடுமா என்ற சந்தேகமும் பலர் மத்தியில் நிலவுவது இயல்புதான்.